இன்றைக்கு ஓதப்பட்ட கடைசி சூரா ஹுஜராத். இந்த ஹுஜராத் சூரா முழுக்கவே மனிதர்கள் தொடர்பில் அருளப்பட்டது. மக்களுடைய குறைகள் பேசுறது, மக்களை பற்றி என்னங்க ஒருத்தர் மற்றவங்களை தப்பெண்ணம் கொள்வது, அடுத்தவங்களுடைய குறைகளை துருவி ஆராயிறது, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒரு ஆயத்து தான் ரொம்ப அற்புதமான ஆயத்து. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். ஈமான் கொண்டவர்களே, சந்தேகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். சந்தேகத்தில் பல பாவமாக இருக்கிறது. உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அடுத்தவர்களுடைய குறைகளை வேவு பார்க்காதீர்கள். பிறரை பற்றி புறம் பேசுவது அவருடைய மாமிசத்தை புசிப்பது, செத்த மாமிசத்தை புசிக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். 3 விஷயங்கள் தான் இந்த ஆயத்தில். தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. எந்த முஸ்லீமை குறித்தும் தவறாக எண்ணக்கூடாது, அவரை பற்றி குறை பேசக்கூடாது. எல்லாரையும் உயர்வாக தான் நினைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய கண்ணியம், உன்னுடைய மகத்துவம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்ததோ அதை விட ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் உயர்ந்தது, ஒரு மோமினுடைய கண்ணியம் உயர்ந்தது. ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பிரசங்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளை பற்றியே பேசலை. எல்லா பள்ளியிலையும் இறுதி பேருரைன்னு மாட்டி வச்சுருக்கிறாங்களே, அதை படித்து பாருங்கள். ஹஜ்ஜினுடைய அந்த ஹுத்பாக்கள், பெருமானார் ஹஜ்ஜில் பல இடங்களில் ஹுத்பா செஞ்சாங்க. அது எல்லாத்தினுடைய தொகுப்பு தான் இறுதி பேருரைன்னு வச்சுருக்கிறாங்க. அந்த பேருரையில், அந்த ஹுத்பாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி பேசலை, சரிங்களா? ஹஜ் நோம்பை பற்றிலாம் பேசலை, ஜக்காத்தை பற்றிலாம் பேசலை. சக மனிதர்களை எப்படி நடத்தணும்னு தான் பேசுகிறாங்க, சரிங்களா? இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, மக்கா எப்படி புனிதமானதோ, சரிங்களா, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த மைதானம் அரஃபாவுடைய மைதானம் எப்படி புனிதமானதோ, அதே போல தான் முஸ்லீம்களுடைய உயிர், முஸ்லீம்களுடைய செல்வம், முஸ்லீம்களுடைய மானம் பெரிதுன்னு பேசினாங்க. அப்போ அதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதில் தான் எல்லாருமே நாம் கீழே விழுந்துடுறோம். எல்லாருமே தொழுகையாளிகளாக இருக்கட்டும், அடுத்தவனை இழிவாக நினைக்கிறது, சந்தேகப்படுறது பெரிய குற்றம். ஒரு முஸ்லீமுடைய செயல் வெளிப்படையில் பார்க்கறதுக்கு தப்பாக தெரிஞ்சால் கூட அதுக்கு நீங்கள் நல்ல விளக்கம் சொல்லணும். இதனால் அப்படின்னு சொல்லிக்கணும். ஹதரத் உமர் அப்படி தான் சொன்னாங்க, ஒரு முஸ்லீமிடமிருந்து ஒரு செயல் வெளிப்படையில் மார்க்கத்திற்கு மாற்றமாக தெரிகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அதற்கு நல்ல விளக்கம் காண முயற்சியுங்கள். அவர் அதனால் அப்படி செய்கிறார், இதனால் அப்படி செய்கிறார். வெளிப்படையாக பார்த்ததும் யாரையும் கேவலமாக, யாரையும் தவறாக நினைக்காதீங்க. அப்போ இது அல்லாஹ்வுடைய முதல் உத்தரவு. யாரை பற்றியும் தேவையில்லாமல் சந்தேகம் கொள்ள வேண்டாம். 2வது என்ன? புறம் பேசாதீங்க. புறம் பேசுதல் இருக்குது, பெரிய குற்றம். யாருமே அதை மனசில் வச்சுக்கிறதே இல்லை. புறம் பேசுகிறவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னாங்க, அவர்கள் நாவால் ஈமான் கொண்டு உள்ளத்தால் ஈமான் கொள்ளாதவர்கள். நாவில் தான் ஈமான் இருக்குது, உள்ளத்தில் ஈமான் இல்லை. யாருக்கு? புறம் பேசுகிறவங்களுக்கு. நீங்கள் முஸ்லீம்களை பற்றி புறம் பேசாதீங்க, முஸ்லீம்களுடைய குறைகளை ஆராயாதீங்க. குறைகளை ஆராய்ச்சி செஞ்சீங்க, உங்கள் குறையை அல்லாஹ் ஆராய ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் உங்கள் குறையை ஆராய ஆரம்பித்தா நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அறைக்குள்ளே பூட்டிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கேவலப்படுத்திடுவான். அதனால் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசக்கூடாது. புறம் பேசுதல் பெரிய பாவம். அவன்கிட்ட இருக்கிற குறை தான், அதை நம்ம பேசக்கூடாது. நீங்கள் குறையை பார்த்தா நேரில் போய் சொல்லணும் தனியாக, உங்கள்கிட்ட அந்த குறை இருக்குது மாற்றிக்கிங்க, அது வேறு விஷயம். அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது. குறை பேசுகிறது, புறம் பேசுகிறது பெரிய பாவம். மேராஜில் பெருமானார் கண்ட வேதனைகளில் ஒரு வேதனை என்ன? சிலருக்கு செம்பு நகங்கள் இருக்குது, செம்பு நகங்கள், செம்பினாலான நகம். அந்த நகத்தால் முகத்தை உடம்பெல்லாம் கிழிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கப்பட்டப்போ நபி ஜிப்ரீல் சொன்னாங்க, இவர்களெல்லாம் மனித மாமிசத்தை சாப்பிட்டவர்கள். மனித மாமிசத்தை நீங்கள் ஏத்திகாஃப்ளவரை இருக்கிறீங்க, தயவு செஞ்சு அடுத்தவங்களை பற்றி குறை பேசுகிறாதீங்க. இதுதான், இதுதான் முஆத் இப்னு ஜபலுக்கு பெருமானார் சொன்னாங்க, நாவை கட்டுப்படுத்தி கொள் அப்படின்னு சொன்னாங்க. முஆத் கேட்பாங்க, யார சொல்லலாம், நாவுனால என்ன பெரிய விபரீதம் ஆகிட போகுதுன்னு சொல்லி. அப்போ சொல்லுவாங்க, முஆதே உமக்கு நாசம் உண்டாகுக. அது பெருமானார் செல்லமாக சொல்லுவாங்க, மனிதர்களை நரகத்தில் முகங்குப்புற தள்ளுவதே இந்த நாவு அறுவடை செய்த குற்றங்கள் தானே.
நாவு அறுவடை செய்த குற்றங்கள் தான் மனிதர்களை நரகத்தில் தள்ளுது. அதனால் நாவை பேணிக்கொள்ளுங்கள். யாரை பற்றியும் எதுவுமே சொல்லாதீங்க. அடுத்தவங்க குறைய பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் உலகத்தில் பெரிய வலி. பெரிய மகான் யாருங்க? பிறருடைய குறைய பேசாமல் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அல்லாஹ்வுக்கு நேசன்னு அர்த்தம். இப்போ புறம் பேசாதீங்க. புறம் பேசுறது மனித மாமிசத்தை சாப்பிடுவது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான் இல்லை. அதனால எத்திகாஃபுடைய பயிற்சி இருக்குது. நம்ம அதெல்லாம் கற்றுக்கொண்டு போகணும். எத்திகாஃபுடைய நோக்கமே தனிமை. வெளியில் இருந்தால் எல்லாத்தையும் பேசுகிறோம் இல்லையா, அதெல்லாம் கட்டுப்படுத்த தான் வந்திருக்கிறோம். மூணாவது தஜஸ்ஸுஸ், வேவு பார்க்கக்கூடாது. யார் என்ன செய்கிறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க. ரொம்ப மோசமான புத்தி வேவு பார்க்கறது. அதுவும் ஹதீஸில் மிக வன்மையாக மிக கடுமையாக தடுக்கப்பட்டிருக்குது. ஆக இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்தில் பிரதானமாக சொல்கிறான். நம்ம சமூகத்தில் ஒரு பெரிய நோய் என்னென்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மக்களுக்கு ரசிக்கிறது இல்லை. ஒரு கதை சொல்லுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. அல்லாஹ் வசனங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை ரசிக்கிறது இல்லை. உபதேசங்கிறதே குரானை கொண்டு தான் செய்யப்படணும். அல்லாஹ் சொல்லுவான், வதக்கிர் பில் குர்ஆன், குரானை கொண்டு அறிவுரை செய்யுங்கள். அதனால் குரானுடைய ஒவ்வொரு வசனம் அது சொல்லக்கூடிய செய்தி நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தோன்னு சொன்னால் நம்முடைய வெற்றிக்கு அது போதுமானது. அதனால் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வது போல யாரை பற்றியும் தவறாக எண்ணக்கூடாது, புறம் பேசக்கூடாது, வேவு பார்க்கக்கூடாது. இந்த 3 குற்றங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து எத்திகாஃபுடைய சட்டங்களை நேற்றைய பயானில் நான் பேசிட்டேன். எல்லாருமே எத்திகாஃபை ஆர்வப்படுத்தணுங்கிறதுக்காக நேற்று பயானில் நான் அதை பேசிட்டேன். உங்களில் பலரும் அதை கேட்டிருக்கலாம். கேட்காதவங்களுக்காக 1-2 மட்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். எத்திகாஃப் 3 வகை இருக்குதுன்னு சொன்னோம். வாஜிபான எத்திகாஃப், கட்டாயமான எத்திகாஃப்ங்கிறது நேர்ச்சை செய்வது. நேர்ச்சைங்கிறது நாம் சில காரியங்கள் கைகூடுவதற்காக சில வணக்கங்களை நமக்கு நாமே கட்டாயமாக்குறது. அல்லாஹ் கட்டாயமாக்கல, மார்க்கம் கட்டாயமாக்கல, நமக்கு நாமே நம்மீது கட்டாயமாக்குதல். அதுக்கு பேர் தான் நேர்ச்சை. அது தொழுகையை நான் அல்லாஹ்வுக்காக ஒரு 100 ரக்காத் தொழுவது கடமை, அல்லாஹ்வுக்காக 10 நோன்பு வைக்கிறது கடமை, அல்லாஹ்வுக்காக 1000 ரூபா தர்மம் கொடுக்கறது என் மீது கடமை அப்படின்னு வாயில சொல்லணும். நேற்று விளக்கி இருக்கிறேன். வாயில சொன்னாதான் நேர்ச்சை, மனதில் எண்ணுவது நேர்ச்சை இல்லை. நிறைய பெண்கள் நினச்சிக்குவாங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் நேர்ச்சைன்னு சொல்லி. நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன். நினைக்கிறது நேர்ச்சை இல்லை, வாயில சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் எத்திகாஃபையும் நேர்ச்சை பண்ணலாம். எனக்கு ஒரு காரியம் கைகூடணும், அல்லாஹ்வுக்காக நான் ஒரு 10 நாள் எத்திகாஃப் இருக்கிறேன். அது வருஷத்தில் எப்போனாலும் இருக்கலாம். அவர் என்னைக்கு குறிப்பாக்கினார்னா அந்த குறிப்பான நாள். நான் ரமதானில் தான் எத்திகாஃப் இருப்பேன் அப்படின்னா ரமதானில் இருக்கணும். வேறு நாட்களை பொதுவாக சொன்னார், அல்லாஹ்வுக்காக நான் ஒரு நாள் எத்திகாஃப், வருஷத்தில் எப்போனாலும் இருக்கலாம். அது கட்டாயமான எத்திகாஃப், அது நேர்ச்சை, அது நிறைவேற்றி ஆகணும். 2வது நஃபில் எத்திகாஃப். நஃபில் எத்திகாஃப்ங்கிறது காலக்கெடு இல்லாத, பள்ளிக்குள் வரும்போது எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அவ்வளோ நேரம் பள்ளியில் இருக்கும் போதெல்லாம் எத்திகாஃபுடைய நியத்தில் வர்றது. அதுக்கு நோன்பு கிடையாது, அதுக்கு நேரம் இல்லை, உள்ளே வரும்போது நியத் பண்ணுறது தான் நஃபில். 3வது தான் சுன்னத். சுன்னத்தான எத்திகாஃபுங்கிறது இந்த ரமதானுடைய 20வது நோன்பு மாலை மக்ரிபிலிருந்து ஈதுடைய பெற தெரிகிற வரைக்கும் 10 இரவுகள், 30 இருந்தால் 10 இரவுகள் இந்த பள்ளியில் இருப்பேன் நியத்து பண்ணுனா அதுக்கு பேர் தான் சுன்னத்தான எத்திகாஃப். இப்போ இங்கே எல்லாருமே 10 நாள் எத்திகாஃபில் தான் வந்திருக்கீங்க இல்லையா? யாரும் அதை விட குறைவாக வந்திருக்கிறாங்களா? குறைவாக வந்திருந்தால் அது நஃபில். இந்த 10 நாளும் எத்திகாஃப் இருப்பதாக உள்ளே வந்தோன்னு சொன்னால் அதுக்கு தான் என்னங்க சுன்னத்தான எத்திகாஃபுங்கிறோம். இது சுன்னத்தான எத்திகாஃப். நோன்பு முறிக்கிற காரியங்கள் எத்திகாஃபை முறிச்சிடும். இப்போ இந்த 10 நாள் எத்திகாஃபில் யாருக்காவது நோன்பு முறிஞ்சால் எத்திகாஃப் முறிஞ்சு போயிடும். நோன்பு முறிந்தால் என்ன முறிஞ்சிடும்? எத்திகாஃப் முறிஞ்சிடும். அப்படி யாருக்கும் நடக்க வேண்டாம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதே மாதிரி தான் மார்க்கம் அனுமதி அளிக்கிற காரியங்கள் அல்லாத வேறு காரியங்களுக்காக வெளியே போனால், மார்க்கம் ஷரியத்தை அனுமதிக்கிற காரியங்கள் இயற்கை தேவைகள் என்னன்னு சொல்லியிருக்கிறோம். அதல்லாத வேறு காரியத்திற்காண்டி வெளியே போனவர் ரொம்ப நேரம் வெளியே இருந்தார் அப்படின்னா எத்திகாஃப் முறிஞ்சு போயிடும். அப்போ அவருக்கு அந்த சுன்னத்தான எத்திகாஃப்ங்கிறது தவறிடும். இதுதான் எத்திகாஃபை முறிக்கிற காரியம் என்பது 2 தான். நோன்பை முறிக்கிற காரியத்தினால் எத்திகாஃப் முறியும், அனுமதிக்கப்படாத காரியத்திற்காக வெளியே போனால் எத்திகாஃப் முறியும். இதை தவிர
மற்ற எந்த காரியங்களை கொண்டு ஏத்திக்காஃப் முறியாது. பள்ளிவாசலில் பேசுகிறதுனால ஏத்திக்காஃப் முறியுமா? முடியாது. ஃபோன் பேசுகிறதுனால முறியுமா? முடியாது. ஆனால் ஏத்திக்காஃபுக்குன்னு ஒரு உயிரோட்டம் இருக்குது. அது தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறது, ஃபோனை பயன்படுத்தாமல் இருக்கிறது, நிர்பந்தம் ஏற்பட்டாலே தவிர. எனவே நாம் எந்த நோக்கத்துக்கு வந்தோமோ ஒரு தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் தேடுவது, நம்முடைய நேரங்களை எல்லாம் முடிந்த வரைக்கும் அதிலேயே இருக்க பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் இஅ்திகாஃபினுடைய முழுமையான நோக்கம் நிறைவேறும். அதனால் உங்களுடைய நேரங்களை ஒரு முறைப்படுத்துங்கள். குர்ஆன் ஓதுவதற்கு இவ்வளவு நேரம், திக்ருக்கு இவ்வளவு நேரம், ஸலவாத்துக்கு இவ்வளவு நேரம் என்று முறைப்படுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அடுத்தடுத்த நாட்களில் சில அமல்களை உங்களுக்கு சொல்லுவோம். இன்றைக்கி முதல் நாள்னால பெருசாக நானும் எதையும் தயார் பண்ணிக்கல, அடுத்தடுத்து சொல்லுவோம். அந்த அமல்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்க. நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா சில துவாக்களை எழுதி கொடுக்குறோம், அந்த துவாக்களை பாடம் பண்ணுங்க. இந்த 10 நாளில் தெரியாத எத்தனையோ துவாக்கள் இருக்கலாம், அந்த துவாக்களை மனப்பாடம் செய்யுங்க. நேரங்களை முறைப்படுத்துங்க. வீணாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க. தயவு செஞ்சு கூடி பேசாதீங்க. கூடி பேச வேண்டாம். வெளியில் தான் நம்ம கூடி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே வர்றதே தனிமைக்கு தான் வர்றோம். அந்த தனிமையினுடைய நோக்கத்தையும் பாலடிக்கும் விதமாக எல்லாரும் உட்கார்றது, சாப்பிட்டுட்டு உட்கார்றது, சேர் செஞ்சுட்டு உட்கார்றது, அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை பேசினாலும் தவிர்த்தால் நல்லது. அதனால் இஅ்திகாஃப் முறிஞ்சிடும் நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய தேவையில்லாத பேச்சுக்களால் சவாபு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் காலையில் ஒரு 2:40 2:45 அந்த டயத்தில் ஒரு கொஞ்சம் தான் தஹஜ்ஜுத் தொழுகையில் ஒரு 8 ரக்காத்து ஒரு அரை ஜுஸு அளவுக்கு, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு தயாராகும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் தயவுசெய்து யாரும் அலாரங்கள் வைக்காதீங்க. தொழுகையில் நிற்கும் போது அலாரம் அடிக்கணும். இங்கே எல்லாருமே பள்ளியில் தான் இருக்கிறீங்க, எல்லாம் எழுப்புறதுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. அலாரத்தினுடைய தேவை என்ன இருக்குது? தக்பீர் கட்டின பிறகு அலாரம் அடிக்குது பள்ளிக்குள்ளே. அதனால் அந்த மாதிரி அலாரங்களையோ மற்ற விஷயங்களையோ தவிர்த்து கொள்ளுங்க. ஃபோனை ஒன்று சைலண்ட் மோடில் வைங்க அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தினுடைய கிராத் இருக்குது. மாணவர்கள் கேட்குறாங்க, முஸ்லீம்களுக்கு தஹஜ்ஜுத் ஆரம்பத்தில் கடமையாக இருந்துச்சு. தஹஜ்ஜுத் தொழுகை கடமை, ஐவேளை தொழுகை கடமையாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு தொழுகை. அதில் குர்ஆனை நாம லயித்து போய் ரசித்து அமைதியாக நம்ம கேட்கணும். அது மாணவர்களும் சேர்ந்து கேட்குற நேரம் அது. அந்த நேரத்தில் நம்ம கேட்குற துவாக்கள் என்ன செய்து கபூல் ஆகுது. அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் அமல் செய்யுங்க. ஒற்றைப்படை இரவு என்பதனால கூடுதல் நேரத்தை பயன்படுத்துங்க. இரட்டைப்படை இரவுகளில் கொஞ்சம் சீக்கிரம் படுத்துருங்க. ஒற்றைப்படை இரவுகளில் முடிந்த நேரங்கள் அமல் செய்ய முயற்சி செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக. இந்த இஅ்திகாஃபில் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய நன்மை அடைகிறீங்க. தொழுகைக்கு பிறகு தொழுகைக்காக காத்திருந்தால் பெரிய நன்மை இருக்குது. ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக காத்திருந்தால் அல்லாஹ் தஆலா உங்கள் பாவத்தை மன்னிக்கிறான், உங்களுக்கு நீங்கள் தரஜாத்துகளை உயர்த்துறான், நன்மை எழுதுறான். நீங்கள் பள்ளியிலே இருக்கிறதுனால ஐவேளை தொழுகை எல்லா தொழுகைக்கு பிறகு பள்ளியில் உட்கார்ந்துருக்கிறீங்க, இந்த ஹதீஸுடைய நன்மை கிடைச்சிடும். தொழுகைக்கு பிறகு பள்ளியில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா காத்து பிரியாத வரைக்கும் மலக்குமார்கள் அல்லாஹும்ம ஃபிர் லஹு அல்லாஹும்ம ரஹமுஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக. இப்போ இஅ்திகாஃபில் இருக்கும்போது நீங்கள் தொழுகை முடிச்சுட்டு ஒது முறியாமல் இருக்கிற வரைக்கும் இந்த துவா உங்களுக்கு தன்னை போல கிடைச்சிருது இல்லையா? அதே மாதிரி தான் பள்ளிவாசலில் அசருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு உட்கார்ந்துருந்தா 8 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்குது. நாம் பள்ளியில் தான் இருக்கிறோம், அசருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு இங்கே தான் இருக்கிறீங்க, அந்த ஹதீஸுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிருது. இப்படி எத்தனையோ நன்மைகள் இஅ்திகாஃபில் நமக்கு கிடைத்து விடுகிறது. அதனால் இந்த அழகான வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இன்ஷா அல்லாஹ் நாம் இஅ்திகாஃப் முடிந்து வெளியே செல்கிற போது நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில தான் வெளியே போகணும் என்ற ஒரு உறுதியோடு இருப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய இஅ்திகாஃபை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.